அதுல தம்பி, அவ மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறா சொல்லுங்க? அதோட ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனே நம்ம வீட்ல வச்சிருந்தாலும் அது சரியா இருக்காதுல்ல. எனக்கு என்னவோ அண்ணி நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. சொல்ற மாதிரி உமா கொஞ்சம் மாசம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வரட்டுமே. நாம தான் வெளி உலகம் தெரியாம இப்படியே இருந்துட்டோம். அவளாவது 2 வருஷம் அங்க போய் இருக்கட்டுமே. அங்க இருக்கிற மக்கள், அங்கத்து வாழ்க்கை, அது எல்லாமே அவளுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கலாம் இல்லையா? அதை விட அவ இங்க வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை விட பெரிய கொடுமை அந்த பானுவோட அவ வீட்டில் இருக்கிறது. அந்த மாதிரி டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு அவ வெளிநாடே போயிட்டு வரலாம். எங்க இப்பதான் எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணோட அப்பா அம்மாவே அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம உமா கல்யாணம் பண்ணிட்ட அதிர்ஷ்டம், மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சி வெளிநாடுலாம் போறாரு. அதை நாம ஏன் தடுக்கணும்? நாம தடை சொல்ல வேணாமே. அண்ணி நீங்க சொல்றது தான் சரி. நீங்களும் அம்மாவும் போய் பேசி உமாவையும் அவர் கூட அனுப்ப முடியுமான்னு பேசி பாருங்களேன். சரி மீனாட்சி, அப்படின்னா நீ பானு வீட்டில் போய் பேசு. மற்றபடி மாப்பிள்ளை ஊருக்கு போகிறதுக்கும் உமா அவர் கூட சேர்ந்து போகிறதுக்கும் என்ன செலவாகுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடுவோம். பணம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட பரவாயில்ல. என்ன தம்பிகளா, சரிதானே? அண்ணா, பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணா. உமா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போகிறது தான் கஷ்டமாக இருக்கு. சரவணா, வாழ்க்கையில் அவங்கவுங்க பாதையில் அவங்க பயணம் போய்த்தானே ஆகணும். இத்தனை நாள் வரைக்கும் உமா நம்ம வீட்டு பொண்ணு, இனிமே அவங்க வீட்டு மருமகளாயிட்டா இல்ல. மீனாட்சி, நீயும் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போய் இதை பத்தி விவரமா பேசிட்டு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா, வீட்டில் எல்லார்கிட்டையும் இதை பத்தி கலந்து பேசணும். அதான் எங்க முடிவை சொல்லான்னு வந்தோம். சொல்லுமா. எனக்கே முதல்ல ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்னடா திடீர்னு பையன் கண்காந்தூரத்துக்கு போறானேன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வேற வழி இல்லைன்னு சொல்றான். அங்கே வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்றான். அதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியுமா? இந்த காலத்து பசங்கள்லாம் நம்ம கிட்ட முடிவை சொல்றாங்களே தவிர யாரும் சம்மதத்தை கேட்கறது இல்ல. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா தம்பி சொல்றதுலயும் சில நியாயங்கள் இருக்கு. அவருக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதை எதுக்கு நம்ம கெடுக்கணும் சொல்லுங்க? அவர் நல்லபடியா போயிட்டு வரட்டும். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அவர் போறதுக்கு யாரும் தடை சொல்லக்கூடாது. ஆனா ஒரு விஷயமா, வீட்ல எல்லாரோட அபிப்பிராயமும் அதுதான். தம்பி போகும்போது உமாவையும் அழைச்சிட்டு போகணுங்கிறது. இதுல தம்பியோட ஆசையும் அதுதான். வாட்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சென்ஸோட தான் பேசுறீங்களா? இவன் போகும்போது உமாவையும் கூட்டிட்டு போணுமா? எப்படி? எனக்கு புரியல ஒண்ணு. பானு, நீ ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போன, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட. நீ ராத்திரி தான் வருவேன்னு நான் நினைச்சேன். நினைப்பேன். ஏன் அங்கேயே தங்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நாளை காலையில் தான் வருவேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா நீங்களே பேசி எல்லா முடிவையும் எடுத்திருப்பீங்க. ஏன் பானு இப்படிலாம் பேசுற? நான் பேசுறத ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கும், மண்டையில ஏத்திக்கும். ஏன்னா எம்பிஏ முடிச்சுட்டு உன் பையன் போறான். நாங்க ஸ்டோர் கீப்பர்னு ரொம்ப பெருமையா சொல்றானே, அப்படியெல்லாம் ஒன்னும் தரமாட்டாங்க. +2 ஃபெயிலு. ஜஸ்ட் லேபர் ஒர்க்குக்கு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. புரியுதா? நான் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வரேன். இந்த ஊருக்கான மணி வேல்யூ, அங்க சம்பளம், நம்ம ஊருக்கு அது கட்டுப்படி ஆகுமா எதுவுமே ஷியோரா தெரியல. இப்ப அதனால என்ன? நாங்க ஏதாவது பணம் வேணும்னாலும் கொடுக்குறோம், ஹெல்ப் பண்ணிட்டு போறோம்.
உமா செலவுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணிட்டு போறோம். அதுக்காக 2 பேரும் எதுக்காக பிரியணும்? என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்? ஏன் இப்படி கொஞ்சம் கூட கிளாரிட்டி இல்லாம பேசுறீங்க? உங்க வீட்டு மாப்பிள்ள போக போறதொன்னும் இங்க இருக்க பழைய காஞ்சிபுரத்துக்கோ படப்பைக்கோ கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களால அவனுக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கவும் முடியாது. எனக்கு அவன் அண்ணன், அவன் லைஃப பத்தி எனக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்கு. இப்போ எங்க வீட்ல எங்க அப்பா இல்ல, அவர் சார்பா சில விஷயங்களை நான் தான் பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஃபேமிலியில இவன் வெளிநாட்டுக்கு போற அளவுக்கு அரேஞ்ச் பண்ண பணம் இருக்குமான்னு எனக்கு ஷியோரா தெரியல. இப்போ கல்யாண செலவுக்கு நான் என் சேவிங்ஸ்ல இருந்து 2 lakhs கொடுத்துருக்கேன். ஆஃபீஸ்ல லோனும் போட்டிருக்கேன். எங்க அப்பா அவரோட அசட்ஸ் எல்லாம் வித்து அவன் வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்போ அவன் வீசா வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். அதுக்கே எக்கச்சக்கமா செலவாகும். அப்படி இருக்கும்போது இவளையும் கூட்டிட்டு போகணும்னா அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. இங்க பாரு, உமாவுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நாங்க தரோம். மாச செலவுக்கு வேணும்னாலும் அனுப்பி வைக்கிறோம். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐடி படிச்சுட்டு என்ன மாதிரி லட்சமும் கோடியும் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களே அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு போயிருக்கா இப்போ ஆஸ்திரேலியா. ஒரு காஃபி 400 ரூபாய், ஒரு சட்டை அயன் பண்ணணும்னா 500 ரூபாய், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல ஃபுல் மீல்ஸ் உட்கார்ந்து சாப்பிட்டா 1000 ரூபாய். எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் மட்டும் போனானா இப்போ ஒரு ரூமை ஷேர் பண்ணி தங்கலாம். ஆனா இப்ப இவளையும் கூட்டிட்டு போனா வீடு பார்க்கணும், வாடகை கட்டணும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ரெகுலர் எக்ஸ்பென்ஸ், இப்படி அவன் வாங்குற சம்பளம் ஃபுல்லா அங்கேயே செலவு பண்ணிட்டா எப்படிங்க சேவ் பண்றது? உங்க மாப்பிள்ளைய சேவ் பண்ண தானே அனுப்புறீங்க. இங்க பாரு, நீ தேவையில்லை. அண்ணி விடுங்க அண்ணி, எனக்கு எல்லாம் புரியுது. நான் ஒன்னும் அவரோட போகணும்னு அடலாம் பிடிக்கல. இத பத்தி இனி பேச வேண்டாம். பானு அண்ணி, உங்களுக்கு தனியா இருக்க பிடிக்கலாம், தனியாவே வாழ பிடிக்கலாம். அது உங்களுக்கு பழகியும் போயிருக்கலாம். அதுக்காக யாருமே சேர்ந்திருக்க கூடாது, தனியா தான் இருக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சா எப்படி? அதுக்காக யாருமே சேர்ந்திருக்க கூடாது, தனியா தான் இருக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சா எப்படி? எனக்கு சத்தியமா அவரோட போகணும்னு எந்த ஆசையும் இல்லை. இப்ப அவர் போறதே எனக்கு முழு விருப்பம் கிடையாதுதான். ஆனா போனாதான் அவருக்கும் மரியாதைன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். அடுத்தவங்க உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அண்ணி. எல்லாரும் உங்களை மாதிரி எல்லாரையும் உதறி போட்டு பிராக்டிக்கலா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்க பாரு, நீ யாருக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு போகணும்னா சொல்லு, நாங்க அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு மேல இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றாங்க பத்தியா, படிக்காத முட்டாளுங்க. எவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணுவீங்க சொல்லுங்க? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குற, சொல்லுங்க. அங்க இருக்க கரன்சியோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? இவருக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் போற இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே கண்ணால பார்க்கல, தெரிஞ்சுக்கவும் இல்ல. நாங்க குடுக்குறோம். இப்போ உட்காந்து நெட்ல சர்ச் பண்ணிட்டு தாங்க வரேன். குடும்பத்தோட போனா சிக்கல்ல தான் மாட்டுவான். 1 லட்சம் கொடுப்பீங்களாங்க மாசம்? மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? உங்க சொத்துல உமாவோட ஷேர் அவளுக்கு எழுதி கொடுத்துருவீங்களா? பேங்க்ல டெபாசிட் பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல இருக்க மருமகங்களா ஒத்துப்பாங்களா? நான் லைஃபை பிராக்டிக்கலா அப்ரோச் பண்றேன். ஆனா கேட்டா அப்படியே இமோஷனலா இருக்கணும், பாண்டிங்கோட இருக்கணும், நான்சென்ஸ் மாதிரி. குட்டிச்சவராக்குங்க, எனக்கு என்ன கவலை? பாத்துக்கடா அண்ணா. அண்ணி, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அண்ணி.
ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பாத்துக்கிறேன். நீ அவர் முதல்ல அங்க போய் நல்லபடியா செட்டில் ஆகட்டும், நல்லா இருக்காருன்ற செய்தி வரட்டும். அது போதும் அண்ணி எனக்கு. அதுக்கப்புறம் மீதி பார்த்துக்கலாம். எனக்காக திரும்பி திரும்பி இங்க வந்து அவமானப்படாதீங்க அண்ணி. கிளம்புங்க. அதுக்காக நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, போக சொல்றியா? விடுங்க அண்ணி, நான் சமாளிச்சுப்பேன். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க பணம் அனுப்பி அதை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்தினா அதுக்கு நான் இங்கேயே இருந்திருக்கலாமே. என் சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு என் பொண்டாட்டியை காப்பாற்றுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். அம்மா, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ தான் தெளிவா பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம உமாவும் தெளிவா இருக்கா. அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா, இங்க பாருங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க. ஏதாவது வேணுமா சொல்லு. ஒன்றும் வேண்டாம் அண்ணி. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம்தான் கிளம்புவார். நீங்கள் கிளம்புங்க அம்மா. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேம்மா. நீ வருத்தப்படாத, கிளம்பு. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. சரி, நாங்க வரோம்மா, வரோம்ப்பா. இடையிலையாவது வீட்டுக்கு வா. சரிம்மா. சமத்தாரு. வரேம்மா. வரேன் தம்பி. வாங்க. வரேம்மா. ஏய், என்ன மனசுல மதிச்சு பார்த்தியா? உனக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன். இங்க பாருங்க, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் சமாளிச்சுப்பேங்க. யார் எது வேணாலும் சொல்லட்டும். நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். உங்க கூட நான் இருப்பேன். நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஜெயிப்போம். சரி சார், நான் இப்போ உடனே புறப்பட்டு வந்துடுறேன். சரி சார். தம்பி இங்க வா. நான் இப்போ அவசரமா வெளில போறேன். வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஓகேண்ணா. சாப்பிட போறதுன்னா கடையை சாத்திட்டு போயிட்டு வந்துருங்க. என்ன? சரிண்ணா. சரியா? பாத்துங்க. ஓகே சார். ஹலோ, வந்துட்டே இருக்கேன் சார், வந்துருவேன். சார், என்ன விஷயம் சார்? முகூர்த்தப்பட்டா ஆரணிப்பட்டா என்ன கல்யாணமா சார்? ஏயா என்னை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுது உனக்கு? இல்லை, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணப்பட்டு வாங்க வந்தீங்கன்னு நினச்சேன் சார். இது பொண்ணு பசங்களுக்கா? யோ, என்னை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரியே தெரியுது. ஜாடிக்கு ஏற்ற முடியாதாயா இருக்கீங்க. ஆமாம், எங்கே உன் முதலாளி சரவண? அவர் கொஞ்சம் வெளில போயிருக்கார் சார். வெளியே போயிருக்கானா? நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உன் முதலாளி சரவணன் இந்த கடையை வாங்கினது, இந்த கடையை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும்யா.
இன்னும் சொல்ல போனால் ஏஎஸ்எல் சுந்தரேசன் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் தான் உங்கள் முதலாளிக்கு இந்த கடையை வாங்கி கொடுத்தேன். ஆனால் உங்கள் முதலாளி ஒரு நன்றி மறக்காதவையா. அவன் தான் இந்த கடைக்கு வர சொன்னான். பாரு, நான் வந்த நேரம் பார்த்து அவன் வெளியில் போயிட்டான். பாரு, போங்க நீங்கள் போய் உங்கள் வியாபாரத்தை பாருங்கள், போங்க. யோ, என்ன ஏன் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? கடையை பாருங்க, வியாபாரத்தை பாருங்க. நான் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இது சாப்பிட்ற நேரம். முதலாளி கடையை போட்டு எங்களை சாப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு என்ன, தாராளம் போயிட்டு வாங்க. வாங்கம்மான்னு உழைக்கிறதே இந்த அரைச்சான் வயிற்றுக்கு தானேயா. நேரத்துக்கு சாப்பிட்லாம் அல்சரு ப்ரெஷர்லாம் வந்துடுயா. வாங்குற சம்பளத்தை ஆசிரியர் கொடுத்தே முடி போக முடியாதுயா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைங்க, 2 பேரும் சாப்பிட போகிறோன்னா கடையை போட்டு தான் சாப்பிட போவோம் நாங்கள். நீங்கள் வெளில போயிட்டு வாங்க, முதலாளி வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் நான் யாருன்னு தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கீங்களா? உன் முதலாளியோட மச்சான் சரவணன் இருக்கான்ல, அவனோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சாரி சார், தெரியாமல் சொல்லிட்டேன் சார். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீல? ஆமாம் சார். டே, இப்போ ஏன் அவனை இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் இந்த 1/2 மணி நேரம் கடையை பூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிங்களேன். அந்த நேரம் பார்த்து கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா பல லட்சங்கள் போயிருயா. நார்த்துலேருந்து கஸ்டமர்லாம் வருவாங்கல்ல. என்னையா விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு இருக்கீங்க, ஆளுல பாரு. சரிங்க, முதலாளி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். அது வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கோம் சார். வாடா. என்னையா, நான் ஏதாவது ரொம்ப ஓவராக பேசிட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? போயா, போய் சாப்பிட்டு வா. விடுங்க, இது நம்ம கடை, நான் பார்த்துக்க மாட்டேனா? போங்க, போய் 2 பேரும் நிம்மதியாக சாப்பிட்டு வாங்க, போங்க. சரி மணி, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சேரை பார்த்துக்கோ, நான் வந்ததுக்கப்புறம் நீ சாப்பிட்டு. சரி, சரியா? ஏன் தம்பி, போகிறவன் வீட்டில் போய் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்கி எந்திரிச்சு தான் வருவானாட்டிருக்கு. உனக்கு பசிக்கல? பசிக்குது. அப்போ நீ ஒன்று செய்ய, போய் கடையில் டீ சாப்பிட்டு வா. இந்த சார் வேணாம் சார், வேண்டாம். உன் பேர் என்ன சொன்ன? மணி சார். முதல்ல ஐயோ சார், மணி அதெல்லாம் புடி வேண்டாம் சார். புடியா, வேண்டாம். போயா, போய் டீ சாப்பிட்டு ஒரு பண்ணுங்கன்னு சாப்பிட்டுக்கோ. நம்மளாம் அடிப்பியா? அடிக்க மாட்டேன் சார். பார்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. போய் வேணுங்கிற சாப்பிட்டு வா. போய் டைம் எடுத்து சாப்பிட்டு வா. சரி, நான் பார்த்துக்கிறேன் சார். நான் இருக்கேன், போயிட்டு வா. ஓகே சார், போயிட்டு வா. சரவணன் கடையில் ஆள் வச்சுருக்காங்க பாரு. சின்ன பையனை வச்சுட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, வரக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணுமே.
நல்லது சார். என்ன பானு இன்னும் தூங்கலையா? நேராச்சுல்ல? ஆமா, படுத்து தூங்கினா அப்படியே நிம்மதியா தூக்கம் வர அளவுக்கு சந்தோஷமான விஷயமா நடக்குது இந்த வீட்ல. என்னம்மா என்னாச்சு உனக்கு? இந்த குடும்பத்துக்கு நீங்க தானேப்பா இன்னும் தலைவர். இல்ல ரேஷன் கார்டுல பேர் போட்டதோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சுன்னு பேசாம விட்டுட்டீங்களா? என்ன பானு இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? எதுவா இருந்தாலும் நேரடியாவே சொல்லு, அப்பதான் சரியா இருக்கும். இப்படி சுத்தி வளைச்சு பேசினா நான் என்ன நினைக்கிறது சொல்லு. கிட்ட இளங்கோ சொன்னானா இல்லையா? அவன் ஏதோ திடீர்னு ஃபாரினுக்கு வேலைக்கு போறேங்கிறான், அங்க போறேங்கிறான், இதை பண்றேங்கிறான். சொன்னானா? ஆமாம் பானு, நான் பேங்க் ஆடிட்டிங்ல இருக்கும்போது இளங்க பேங்க்குக்கு வந்து விஷயத்த சொன்னான். நான் தான் எப்போதும் அவனை எதுக்கு உதவாதவன், வேஸ்ட், அது இதுன்னு நிறைய திட்டிருக்கேன். இப்போ அவன் யார் மூலமாவோ ஃபாரின்ல வேலைக்கு போற எண்ணத்துக்கு வந்திருக்கான். பா, அவனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? +2 ஃபெயிலுப்பா. அவனுக்கு என்ன மேனேஜரியல் லெவல்? என்னப்பா அது? என்ன பிரச்சனைப்பா? என்ன பானு, நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கவே இல்லையா? நீ வேலைக்கு போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன என்கிட்ட வேலைக்கு போலாமா வேணாமான்னு அட்வைஸ் கேட்டியா இல்ல ஒப்பீனியன் தான் கேட்டியா? என்னமோ உங்க மாமியார் வீட்டில் தான் உன்னை அப்படியே தாங்குற மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட போய் கருத்து கேட்டுட்டு இருக்க. எங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம ஓடி போயிட்டாங்க பார்த்தல்ல. என்னமோ அள்ளி கொடுக்க போறவங்க மாதிரி. என்கிட்ட கேட்டியே தங்கச்சியா நான் என்ன பண்ணேன்னு. உன் கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அது இல்லாம ஆபீஸ்ல லோன் போட்டு காசு வாங்கி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நீ என்ன பார்த்து சொல்ற இது வாடகை வீடு, இங்க இருக்கிறத பத்தி நான் தான் யோசிக்கணும். பானு, நான் அன்னைக்கு பேசின தப்பு தான். அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா விஷயத்தில் அவங்க குடும்பத்தளவுக்கு முடிவு கேட்காம என்னால் எதுவும் பண்ண முடியாது தான் என் மாமியார் வீட்டிலே கேட்டேன். அதுக்காக அவங்ககிட்ட உதவி கேட்டேன்னு அர்த்தம் இல்லை. அவங்ககிட்ட அதுக்காக நிற்கவும் இல்லை. வெளிநாடு போகிற விஷயத்த தெரியப்படுத்தினேன். ஏன்னா உமா விஷயத்தில் அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அவ்வளோ. அப்புறம் உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் 1000 பகை இருக்கலாம். உனக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். அதுக்காக அவங்க கூட பேசவே கூடாதுன்னு சொன்னா எப்படி? நான் என்ன கையெழுந்த போய் நிற்கிறேன்? ஏன் போய் பிச்சை எடு? நான் என்ன வேணாம் நான் சொல்றேன். அண்ணி இங்க பாருங்க, அவர் ஒன்றும் எங்க வீட்ல யார்கிட்டயும் கையேந்தி நிக்கல. அதே நேரம் எவ்வளோ கேட்டாலும் எங்க வீட்லயும் உதவி பண்ண தயாரா இருக்காங்க. கொடுப்பாங்க. என்ன பேச்சு எடுத்தாலும் உன் வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுக்காம பேசு. அண்ட் ஒன் மோர் திங், அங்க இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் பத்தி எனக்கும் நல்லா தெரியும். வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள புருஷனை தூண்டி விட்டு வேலைக்கு அங்க போய் இங்க போன்னு காசு சம்பாதிக்க அனுப்புறேன். ஆனா அது என்னமோ தெரியல, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருந்தாலும் ரூல் பண்றீங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு வந்தாலும் ரூல் பண்றீங்க. எல்லாம் கைராசி குடும்பத்தோட தலைவி ட்ரைனிங் போல. வெரி குட். என்னப்பா அது? நீங்க எதுவுமே பேசாம உட்காந்துருக்கீங்க. நான் வேலைக்கு போறது உங்க சம்பந்தமா இல்லையா? இந்த பாருங்க, இந்த ஊர்ல சம்பாதிச்சேன்னா 10 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பனோ அதை 2 வருஷத்துல சம்பாதிச்சலாம்ப்பா. சொல்லுங்கப்பா. டேய், நான் சொல்றது இதில் ஒண்ணுமே இல்லைடா. உனக்கு விருப்பமா இருந்தா இதை நீ பண்ணு. ஆனா இது மூலமா வர கஷ்ட நஷ்டங்களை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். நீயும் சரி பானுவும் சரி சின்ன குழந்தைகள் கிடையாது. உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்தாச்சு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அத சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீங்க உங்க மெச்சூரிட்டி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னா உங்க முடிவு இதுல என்ன? அதை சொல்லுங்க கிளியரா.